வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண முதலமைச்சராக சி.வி. விக்னேஸ்வரன் 7ஆம் திகதி ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் மேல் மாகாண சபை தேர்தல். ஐக்கிய தேசிய கட்சி தலைவரை பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி நாளை எதிர்ப்பு பேரணி. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. அரரி மாளிகையில் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவருக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி செயலாளரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபை முதலமைச்சராக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. கூட்டமைப்பின் ஏனைய உறுப்பினர்கள் எதிர்வரும் 11ஆம் திகதி சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. விஷயமெல்லாம் சரியாக நடக்குமாக இருந்தால் திங்கட்கிழமை காலையில் ஜனாதிபதி மாளிகையில் முதலமைச்சர் பதவியேற்பதாகவும் 11ஆம் தேதி ஏனையவர்கள் யாழ்ப்பாணத்தில் பதவியேற்பதாகவும் அது முதலமைச்சருக்கும் கட்சியினுடைய தலைவர் சம்பந்தனுக்கும் முன்னால் இடம்பெறும் என்றும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. வேறு மாற்றங்கள் எதுவும் இல்லாவிட்டால் இது நடைமுறைக்கு வரும். හිතන්නේ සඳුදා උදේ තමයි අපේ දිවුරුම් திங்கட்கிழமை நாம் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்க வேண்டியுள்ளது என நான் நினைக்கின்றேன். அதனை உறுதியாக என்னால் கூற முடியாது. நாம் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடினோம். எப்போது பதவியேற்க வேண்டும் என்பது குறித்தும் காலையில் கலந்துரையாடினோம். அமைச்சர்களாக யாருக்கு எந்த பொறுப்புகளை வழங்குவது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. 4-5 கட்சிகள் உள்ளன. அந்த அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களுக்கு எவ்வாறு பதவிகளை பகிர்ந்தளிப்பது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம். நாளை தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என நினைக்கின்றேன். இதில் அவசரப்பட வேண்டிய தேவை இல்லாததால் நாம் மெதுவாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். මම හිතන්නේ හෙට තීරණයකට බහිනවා කියලා. ඉතින් මේකේ මොකුත් හදිස්සියක් නැති නිසා අපි ඉතින් හැමින් කරාගෙන යනවා. பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். மாநசபை என்ன விதமாக செயல்பட போகின்றது, அமைச்சர் பதவிகளை என்ன விதமாக பிரிக்க வேணும், என்னென்ன கர்மங்கள் ஒவ்வொரு அமைச்சர்களையும் வர வேணும், என்ன விதமாக இந்த கர்மத்தை கையாளுவது, முதலமைச்சருடைய சத்திய பிரமாணம் விடயம் சம்பந்தமாக, இணைய அமைச்சருடைய சத்திய பிரமாணம் சம்பந்தமாக, மாகாண சபை உறுப்பினருடைய சத்திய பிரமாணம் சம்பந்தமாக பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசி எங்களோட மக்களுக்கு திருப்பி அளிக்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம். இதேவேளை ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ரா சம்பந்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருக்கின்றேன். அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி. அவருடைய செயலாளர் என்னை அழைத்தார். அந்த அழைப்பின் அடிப்படையில் நான் ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருக்கின்றேன். பல முக்கியமான விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். நமது பேச்சுவார்த்தை தொடரலாம். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
එක්සත් ජාතික පක්ෂය සිය දේශපාලන ඉතිහාස ஏன் தேர்தல் ஒன்று நடத்தப்படுகிறது? தேர்தலை நடாத்த வேண்டாம் என எதிர்க்கட்சி கூறுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் வரலாற்றில் மிகவும் பாரதூரமான இடத்தை நோக்கி இன்று வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறான பேரழிவு ஒன்றை சந்தித்திருக்காது. இது வழியில் ஏற்பட்ட தோல்வி கிடையாது. கட்சிக்குள் காணப்பட்ட உள்ளக பிரச்சனையே கட்சியின் தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது. கட்சியின் தலைவருக்கு எதிராக கட்சிக்குள் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. பிரச்சனைகள், சவால்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கட்சியின் தலைவருக்கு எதிராக பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் மாத்திரமே பங்கேற்கின்றனர். எமது கட்சியை பிரித்தார்கள். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி இன்று சீரழிந்துள்ளது. 74 முதல் 94 வரை எமது கிராம மட்டத்தில் உள்ள மக்கள் கட்சியை விட்டு பிரிந்து செல்லவில்லை. පක්ෂය හැරදාලා ගියේ නැහැ. මේ තීන්දුව తీරන ගත්තේ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தை எடுக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அனுராத ஜெயரத்ன மற்றும் ஜொஹான் பெர்னாண்டோ ஆகியோர் தமது தேர்தல் பிரசாரத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்தனர். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்று உள்ளது. ஆளும் கட்சியின் அமைப்பாளர், தலைவர்கள், உப தலைவர் போன்ற பதவிகள் வழங்கப்படும். அதனால் எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. இல்லை, கூட்டமைப்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வேட்பு மனுவில் கையொப்பம் இடுவதற்கு முன்னர் வேட்பாளர் கையொப்பம் இட்ட சத்திய கடதாசியின் பிரதிகள் உள்ளன. தேவை ஏற்பாடின் காட்டுகின்றேன். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் போட்டியிடுகின்றனர். கூட்டமைப்பின் கீழ் அவர்கள் போட்டியிடுவார்களாயின் கூட்டமைப்பு யாப்பு செயற்படும். கூட்டமைப்புக்கு கீழ் படிந்தே அவர்கள் செயற்பட வேண்டும். பதவிகளை வழங்குமாறு இளைய உறுப்பினர்களான இருவரும் எம்மிடம் எந்தவித கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. කිසිම ඉල්ලීමක්වත් අපෙන් කළේ නැහැ. மிகவும் முக்கியமான செய்தி ஒன்று. நீங்கள் கூறும் வரை நாம் அது தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் தெளிவூட்டியமை குறித்து நமக்கு மகிழ்ச்சி. மத்திய மாகாண சபையில் அனுராத ஜெயரத்னவுக்கு அமைச்சு பதவியொன்றை வழங்காததை அடுத்து அவரின் ஆதரவாளர்கள் கண்டியில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக வெளியான செய்தி தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. கண்டியில் நேற்று என்ன இடம்பெற்றது என நான் அவரிடம் கேட்டேன். பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளன. நீங்களும் இன்னும் சில இளைஞர்களும் ஊர்வலமாக சென்றது உண்மையா என வினவினேன். அவர் இல்லை என கூறியதுடன் கடுகண்ணாவையிலிருந்து பொதுமக்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதன்போது பலர் கோஷங்களை எழுப்பினர். ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு சவால் ஏற்படும் வகையில் செயற்படவில்லை. வரவேற்புகளில் கலந்து கொண்டு அங்கிருந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்திவிட்டு சென்றோமே தவிர எதிர்ப்புகளை வெளியிடவில்லை. எனது மகன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறானதொரு கருத்தை வெளியிடவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாவிடின் கட்சியின் தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு செயற்படுவோம். இதேவேளை மத்திய மாகாண சபை உறுப்பினர் அனுராத ஜெயரத்னவும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். கம்பளை மற்றும் கண்டி நகரங்களில் பல்வேறு வரவேற்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தோம். இதனையும் விமர்சிக்கின்றனர். ஜனாதிபதியும் மத்திய செயற்குழுவும் எடுக்கும் தீர்மானங்களே எமது தீர்மானமாகும் என நாம் மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். அவரினால் தான் இவ்வாறான பாரிய வெற்றிகள் எமக்கு கிடைக்கின்றன. மத்திய மாகாண சபை முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க மற்றும் வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர ஆகியோர் இன்று மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தனர். தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மத்திய மாகாண சபை முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரரை சந்தித்தார். வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரரை சந்தித்தார்.
தேர்தலின் போது விருப்பு வாக்குகள் மற்றும் கட்சி அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுத்து போட்டியிட்டோம். ஆனால் பொறுப்புகளை செயற்படுத்தும் போது அவ்வாறு இல்லை. யாரையும் வேறுபடுத்தி பார்க்கும் உரிமை எமக்கு கிடையாது. அதனால் ஜனாதிபதி எதிர்பார்ப்பதனை போன்றும் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தில் காணப்படுகின்ற விடயங்களை கருத்தில் கொண்டும் மத்திய மாகாணத்தை நாட்டின் ஆச்சரியமிக்கதாக மாற்றுவதற்கான செயற்பாட்டை இன்றுடன் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். ஜனாதிபதியால் வடமேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற பாரிய அளவிலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை கிராமிய மட்டங்களுக்கு கொண்டு செல்வதே எனது எதிர்பார்ப்பாகும். அதே போன்று மாகாண சபை அமைச்சர்களையும் உறுப்பினர்களையும் கட்சி பேதங்களின்றி ஒன்றிணைந்து வடமேல் மாகாணத்தை அபிவிருத்திக்குள் கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும். இதன்போது எதிர்க்கட்சி தொடர்பாகவும் முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி அழிந்து கொண்டு வருவதுடன் கட்சிக்குள் பிரச்சனைகள் அதிகரித்து தலைவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் செயற்படுகின்றவர்களின் மோதல்களையே எதிர்காலத்தில் காண கிடைக்கும். இது வழமையாக தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் இடம்பெறுகின்ற விடயமாகும். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்காலம் இதுதான் என நான் நினைக்கின்றேன். பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த ஊடக செயலமர்வு இன்று நடைபெற்றது. திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் இந்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் தமிழ் மொழி மூலமான செயலமர்வு இன்று ஆரம்பமானது. இதன்போது செய்தி அறிக்கையிடல் தொடர்பான அனைத்து தகவல்களும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடகவியலாளர்களால் வழங்கப்பட்டது. அத்துடன் ஒளி ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவு தொடர்பிலும் விரிவாக தகவல்கள் வழங்கப்பட்டதுடன் செயன்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் உற்சாகத்துடன் இதில் பங்கு பற்றியமை சிறப்பம்சமாகும். இதில் மாணவர்களின் திறமைகளுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இளைஞர்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் ஷாப் எங்க ஸ்கூல்ல நடத்திருக்காங்க. இதனால நாங்க ரொம்ப பயனடைஞ்சோம். ஊடகம் பத்தின கணக்கு விஷயங்களை நாங்க தெரிஞ்சோம். இந்த விஷயங்கள் எங்களுக்கு அறியதந்த நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். ஊடகத்துறையிலும் தமிழ் மக்கள் தமது கால் தடங்களை பதிக்க முடியும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை வழங்கக்கூடிய அளவுக்கு இன்று சக்தி திருவண்ணாமலையில் இவ்வாறான நிகழ்வை ஒழுங்குபடுத்தியமைக்கு மிக்க நன்றி. இந்த செயலமர்வு தொடர்பில் கருத்து வெளியிட்ட பாடசாலையின் அதிபர், இந்த ஊடக கற்கை தொடர்பான விடயங்களையும் புதிய நவீன பாடல் தொடர்பான விடயங்களையும் அறிமுகம் செய்ய வைக்கும் நோக்கிலே இங்கு இவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு முயற்சி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கருதுகின்றோம். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்டின் சேவையை பாராட்டி நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது.